பேரணம்பட்டு தரைக்காடு அரசு ஊராட்சி ஒன்றிய உருது துவக்க பள்ளிக்கு கட்டிடம் கட்டக்கோரி பெற்றோர் பள்ளி முற்றுகையிட்டனர். வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு நகராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டில் உள்ள தரைக்காடு என்ற பகுதி இங்கு ஏறத்தாழ 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் உள்ளன. இப்பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள் ஆரம்ப பள்ளி மற்றும் உயர்கல்வி கற்க சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவு உள்ள இஸ்லாமிய மேல்நிலைப் பள்ளிக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லும் சிறார்கள் பேரணம்பட்டு விகோட்டா தேசிய நெடுஞ்சாலை கடக்கும் போது விபத்துகள் ஏற்படுவது வழக்கம். இந்நிலையில் தரைக்காடு அப்பகுதியை ஆரம்ப பள்ளியினை தொடங்க கடந்த 2018ஆம் ஆண்டில் கல்வித்துறை சார்பில் ஆணை பிறப்பித்தது. பின்னர் அதே பகுதியில் வாடகை கட்டிடத்தில் அரசு உருது தொடக்கப்பள்ளியாக செயல்பட்டது. இங்கு ஒரு தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட 3 ஆசிரியர்கள் பணியாற்றினர். இப்பள்ளியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட இருபால் மாணவ மாணவிகள் கற்று வருகின்றனர். மேற்படி வாடகை பள்ளியில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாத அவலநிலையும் ஏற்பட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆண்டுக்கு ஒரு வாடகை மாற்றுவது போல பள்ளியும் ஆண்டுக்கு ஆண்டு பல்வேறு வீதிகளுக்கு வாடகையை தேடி செல்லும் அவலநிலை. பள்ளிக்கு சொந்த கட்டிடம் வேண்டி கல்வித்துறைக்கு மனு அளித்தும் பலனளி இல்லாததால் அப்பகுதி வாழ் கவுன்சிலர் அதிபுர் ரஹ்மான் அவரின் முயற்சியினால் சமூக ஆர்வலர் இம்ரான் என்பவர் தற்போது பள்ளி செயல்படும் எதிரில் சுமார் 3000 சதுர அடி 26 லட்சத்துக்கு இடம் வாங்கி கல்வித்துறைக்கு கடந்த ஆண்டு பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. ஆனால் கட்டிடம் கட்டப்படவில்லை. அடுத்த கல்வியாண்டின் போது புதிய கட்டிடம் கட்டித்தரப்படும் என்றனர். கல்வி அதிகாரிகள் தற்போது விடுமுறை முடிந்து அடுத்த மாதம் 2ஆம் தேதி பள்ளி திறக்க உள்ள நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் மாணவ மாணவிகளுடன் பள்ளியை முற்றுகையிட்டனர். இந்த கல்வியாண்டில் பள்ளி கட்டிடம் கட்டித்தரவில்லை என்றால் மாணவ மாணவிகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம், மேலும் அறப்போராட்டத்தில் ஈடுபடும் என தெரிவித்தனர். மாணவ மாணவிகளின் கல்வி தரத்தை மேம்படுத்தும் வகையில் பள்ளி கல்வித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் பேரணம்பட்டு நகராட்சி தரைக்காடு 1வது வார்டு பகுதியில் அதிகமாக பீடி தொழிலாளர்கள் சிறுபான்மை பொதுமக்கள் வாழும் பகுதியாக இருக்கிறது. இங்கு வாழும் பொதுமக்களுக்கு கல்வி உரிமை என்பது பறிக்கப்பட்டு வருகிறது. பேரணம்பட்டில் இருக்கிற தொடக்கப்பள்ளிக்கு இங்கு தரைக்காடு பகுதியிலிருந்து மாணவர்கள் கல்வி கற்பதற்காக செல்லும் போது வழியிலே தேசிய நெடுஞ்சாலையை கடக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. விபத்து ஏற்படும் ஆபத்துகள் இருக்கிறது. எனவே தான் தமிழக அரசு இந்த பகுதியில் 2018ஆம் ஆண்டு ஒரு கல்வி கூடத்தை நிறுவ வழிவகை செய்து தொடக்க கல்வியை இங்கு மக்கள் பயன்பெறும் வகையில் உருது தொடக்கப்பள்ளியை இங்கு ஆரம்பிக்கப்பட்டு வாடகை கட்டிடத்தில் தற்போது இயங்கி வருகிறது. இந்த வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் பள்ளிக்காக சொந்த இடம் இல்லாததால் இம்ரான் என்ற சகோதரர் சுமார் 26 லட்சம் மதிப்பில் 3000 ஸ்கொயர் ஃபீட் நிலத்தை வாங்கி அரசுக்கு தானமாக வழங்கியும் தமிழக அரசு இங்கு அரசு பள்ளிக்காக கட்டிடம் கட்டி முன்வராததால் இந்த பகுதி மக்களின் சார்பில் நாம் மேற்கண்ட வரும் தேதிகளில் இந்த கல்வியாண்டில் அரசுக்கு பள்ளி கட்டிடம் கட்டப்படவில்லை என்றால் நாம் காலவரையற்ற தர்ணா போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.